श्रीमन्नूतनरङ्गनारित्रारब्धात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणारित्रार्थ सम्प्राप्ततुर्याश्रमं श्रीभासेन्द्रकटाक्षसन्तरसुधालक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवाघडीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य परसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्राहर्यं भजामस्वात्मसम्पदम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणातिसूर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेति जयकरमाश्रयामः श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्वितयमनुगुणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुज मुनिकरुणावाप्तमोक्षाश्रमं तं सत्त्वस्थं श्रीवराहकं यतिवरः देशिकं संश्रयामि कल्याणावहमस्माकं कारुण्यकलशाम्बुदेः प्रपद्ये रङ्गनाथस्य पदपङ्कजदल्लजं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये सारथ्यम् अर्जुनस्याजौ कुर्वन् गीतामृतं ददौ लोकत्रयोपकाराय तस्मै कृष्णात्मने नमः यत्पदाम्बोरुगद्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेः यं नमामितम् எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். கீதா பாஷ்யத்தில் 7வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகம் பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்ற ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி இல்லை, 18வது ஸ்லோகமே சொல்லணும். 18வது ஸ்லோகத்திற்கு முன்பு பார்த்தோன்னா 17வது ஸ்லோகத்தின் மூலமாக தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோஹி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா, என்னை அடையக்கூடியவர்கள் 4 பேர் அப்படின்னு சொன்னார் 16வது ஸ்லோகத்தில். ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானி, ஆர்த்தா ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி அப்படின்னு 4 பேர் என்னை அடைகிறார்கள் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு 17வது ஸ்லோகம் வரும்பொழுது அந்த தேஷாம் நித்தியயுக்தா ஏகபக்திர் விசிஷ்யது, யார் ஞானி. அப்போது அந்த 4 பேருக்குள்ள நித்தியயுக்தா எப்பவும் என்னோட சேர்ந்தே இருக்கக்கூடியவனான, ஏகபக்திஹி என் விஷயத்தில் மட்டுமே பக்தியுடன் இருக்கக்கூடியவனான, மற்ற விஷயங்கள் எதுவும் இல்லை, மத்விஷேக பக்திஹி வர்த்ததே சஹா ஞானி விசிஷ்யதே அப்படின்னு சொன்னார். அந்த ஞானி, அந்த 4 பேருக்குள்ள அந்த ஞானி என்பவன் சிறந்தவனாக இருக்கின்றான். அகம் ஞானினஹா அர்த்தியர்த்தம் பிரியா, அந்த ஞானிக்கு நான் மிகவும் பிரியனாக இருக்கக்கூடியவன். சச்ச மம பிரியா, அவனுக்கு நான் இனிமையானவனாக இருக்கின்றேன், எனக்கு அவன் பிரியனாக இருக்கின்றான் அப்படின்னு 17வது ஸ்லோகத்தில் சொன்னார். இதை பார்த்தோம். 18வது ஸ்லோகத்தில் உதாரா சர்வையே வைத்தே ஞானி துவாத்மைவ மே மதம் ஆஸ்தித சகி யுக்தாத்மா மாமேவ அனுத்தமாம் கதிம் ஏதே சர்வே ஏவ உதாராக. இவா எல்லாருமே, அதாவது இந்த ஆர்த்தா அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி
அப்படின்னு இருக்கக்கூடியதான இந்த நால்வருமே உதாரர்கள் தான். உதாராக ஞானி து ஆத்மா ஏவ மேமதம். ஆனால் ஞானி என்பவன் நேரடியாக என்னை சேர்ந்தவன், தாரகனாகவே இருக்கக்கூடியவன். ஆத்மா ஏவ. இவா எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்திற்காக என்னை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதில் இந்த ஞானியே இருக்கிறானே, அவன் அத்தியந்தம் எனக்கு வேண்டியவனாக இருக்கின்றான். ஞானி து ஆத்மைவ மேமதம் அப்படின்னு 18வது ஸ்லோகத்தில் சொன்னதையும் பார்த்தோம். இப்போது 19வது ஸ்லோகம். பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ. பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ. பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் வாசுதேவः சர்வமிதி மாம் பிரபத்யதே. பகூனாம் ஜென்மனாம் அந்தே. இந்த அத்தியந்தம், இந்த புண்ணிய பிறப்புகள் இருக்கு, இதெல்லாம் கழிந்த பிறகு ஞானவான், இந்த ஞானியாக இருக்கானே, அறிய வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக அறிந்தவன் ஞானவான். வாசுதேவா சர்வமிதி. வாசுதேவனே எனக்கு பரமப்பிராப்பியம் என்று எண்ணக்கூடியவன். பரமப்பிராப்பியமாகவும் பிராபகனாகவும் தாரகனாகவும் போஷகனாகவும் போக்கியனாகவும் இருக்கக்கூடியவன் யாரு? எல்லாமாக இருக்கக்கூடியவன். சர்வம்ன்ற பதத்துக்கு இவ்வளோ அர்த்தம் சாதிக்கணும். பின்னாடி பாஷ்யக்காரர் சொல்லுவார், வாசுதேவ சர்வமிதி, எனக்கு எல்லாமே வாசுதேவன்தான் என்பதாக மாம் பிரபத்யதே, என்னை சரணமடைகின்றான். ச மகாத்மா சுதுர்லபா. சா அவன் மகாத்மா, விஷாலமான ஒரு நெஞ்சை உடையவனாக இருக்கின்றான். விஷாலமான அப்படின்னு சொல்லும்பொழுது மகாத்மா, அவனுடைய மனசு ரொம்ப பெருசு. அந்த மனசு பூர்த்தியாக வாசுதேவனே சர்வம் அப்படின்ற எண்ணம் உடையவனாக இருக்கின்றான். சுதுர்லபா, அப்படிப்பட்டவன் இந்த லோகத்தில் கிடைப்பது என்பது மிகவும் அரிதான விஷயம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு சாமானியமான அர்த்தம். இப்போது பாஷ்யக்காரருடைய பங்கி பாருங்கோ. நால்பசங்கியா சங்கியாதானாம் அல்பசங்கியா அசங்கியாதானாம் புண்ணியஜன்மனாம் பலமிதம் யத் மச்சேஷதைகரச ஆத்மயாதாத்மிய ஞானபூர்வகம் மத் பிரபதனம் அபிது பகூனாம் ஜன்மனாம் புண்ணியஜன்மனாம் அந்தே அவசானே வாசுதேவ சேஷதைகரசோகம் ததாயத்தஸ்வரூபஸ்திதி பிரவருத்திஷ்ட சச்ச அசௌ அசங்கேயைः கல்யாணகுணேகணைः பரதர இதி ஞானவான் பூத்வா வாசுதேவ ஏவ மம பரமப்பிராப்யம் பிராபகம் ச அந்யதபி யத் மனோரதவர்த்தி சயேவ மம தத் சர்வம் இதி மாம் பிரபத்யதே மாம் உபாஸ்தே ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு பெருமாள் அந்த சுதுர்லபனான விஷயத்தை பற்றி இங்கே தெரிவிக்கிறார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ பிரதி வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கலாம். பாஷ்யக்காரருடைய பங்கிக்கு
அல்பசங்கியாத்தானாம் அல்பசங்கியாக்கள் அசங்கியாத்தானம், அதாவது புண்ணிய ஜென்மனாம் பலமிதம். இது கொஞ்சமாக புண்ணியம் பண்ணவர்கள், இந்த பலனை எதிர்பார்ப்பவர்கள், அல்லது அதிகமான புண்ணியம் செய்தவர்கள் இந்த பலனை அடைவார்கள் அப்படின்றது சொல்ல முடியாது. வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவனே எல்லாவற்றிலும் சிறந்தவன் அப்படின்றது யாருக்கு வரும்? யாருக்கு வரும் அப்படின்னால், இந்த மாதிரி மத் சேஷதைக ரச ஆத்ம யாதாத்மிய ஞானபூர்வகம் மத் பிரபதனம். இப்போ என்னை பற்றி மட்டும் சிந்திக்கக்கூடியவர், வாசுதேவன் ஒருவனுக்கே நான் சேஷபூதன் அப்படின்ற ஞானமானது யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் மத் பிரபதனம், என்னை அடையக்கூடியவர்கள். இது இப்பெல்லாம் வராது. நேத்திகார்த்தால உபாசனத்தை ஆரம்பித்து இன்றைக்கி வரக்கூடிய பலன் கிடையாது. பகூனாம் ஜென்மனாம் அந்தே, அதுவும் ஒரு ஸ்லோகமே இருக்குது. ஜென்மாந்தர சகசிரேஷு தபோ தியான சமாதிபிஹி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகூனாம் ஜென்மனாம் அந்தே, அதே ஸ்லோகத்தை அப்படியே சுவாமி பகவான் கிருஷ்ணன் சொன்ன ஸ்லோகத்துக்கு ஏற்றா போலேயே புராணத்தில் இந்த ஸ்லோகமும் இருக்குது. ஜென்மாந்தர சகசிரேஷு தபோ தியான சமாதிபிஹி, ஜென்மாந்தர சகசிரேஷு பாட்டி ஃபோன் பண்ணுறாங்க. ஜென்மாந்தர சகசிரேஷு கேளு. தபோ தியான சமாதிபிஹி, தபசு தியானம் சமாதி இதன் மூலமாக நராணாம் க்ஷீண பாப்பானாம், யாருக்கு பாப சம்பந்தமானது குறைகிறதோ அவர்களுக்கு கிருஷ்ணனிடத்திலே பக்தி உண்டாகிறது அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போது பகூனாம் ஜென்மனாம், அதுவும் சாதாரண ஜென்மம் இல்லை, பகூனாம் ஜென்மனாம் புண்ணிய ஜென்மனாம் அந்தே அப்படின்னா அவசானே வாசுதேவ சேஷதைக ரசோகம், வாசுதேவன் ஒருவனுக்கே நான் சேஷபூத்தனாக இருக்கின்றேன் அப்படின்ற ஒரு திருடமான எண்ணம். அப்போ ஸ்வரூபஸ்திதி பிரவருத்திச்ச, அவன் மூலமாகவே நான் இயங்குகின்றேன், அவன் மூலமாகவே அனைத்து விதமான காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சச்ச அசங்கேயை கல்யாண குணகணை பரதரா, எல்லா விதமான கல்யாண குணங்களுக்கும் குணக்கூட்டங்களினாலே, அசங்கேயமாக இருக்கக்கூடியதான கல்யாண குணக்கூட்டங்களினாலே அவன் பரதரன், எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கின்றான். இது பரதர இதி ஞானவான் பூத்வா, அவனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஞானமானது ஏற்படுகிறது. வாசுதேவ சர்வவிதி அப்படின்ற ஒரு வாசுதேவையோ மம பரமப்பிராப்பியம் பிராபகம் ச, வாசுதேவனைத்தான் பரம பிராப்பியனாகவும் பிராபகனாகவும் நினைத்து அந்யதபி என் மனோரதவர்த்தி, எம்பெருமானை காட்டிலும் மற்ற விஷயங்களில் புத்தியை செலுத்துவது என்பது இல்லை. சயேவ மம சர்வம் தத் சர்வம் சயேவ மம சர்வம் இதி மாம் பிரபத்தியது. சயேவ மம தத் சர்வம் இதி, அவன்தான் எனக்கு எல்லா விதமாகவும் இருக்கக்கூடியவன். முன்னாடி சொன்னேன், போஷகன் தாரகன், இப்படி எல்லா விதமாகவும் இருக்கக்கூடியவன் அப்படின்ற காரணத்தினால
சேவ மம தத் சர்வம் இதி மாம் பிரபத்தியதே மாம் உபாஸ்தே. ச மகாத்மா அப்படின்னா மகாமனா அப்படின்னு அர்த்தம். சுதுர்லபா துர்லபதரா லோகே அப்படின்னு இங்கே பெருமாள் அந்த ஞானியை பற்றி சொல்கிறார். வாசுதேவ சர்வம் இத்தியஸ்ய அயமேவ அர்த்தः. சரி, வாசுதேவன் வாசுதேவ சர்வம் இத்தியஸ்ய அயமேவ அர்த்தः. வாசுதேவன் தான் எல்லாம் என்கின்றதால் இந்த அர்த்தமானது தெரிவிக்கப்படுகிறது. பிரியோஹி ஞானினோத்தியர்த்தம் அகம் ஆஸ்திதஸ்ய யுக்தாத்மா மாமேவ அனுத்தமாம் கதிமிதி பிரக்ரமாத் ஞானவான்ஸ்த அயம் உக்தலக்ஷண ஏவ. இங்கே பெருமாள் சொல்கிறார் பிரியோஹி ஞானினோத்தியர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே சொன்னா போல ஞானிக்கு எம்பெருமான் தான் மிக பிரீத்திகரமாக இருக்கக்கூடியவன். எம்பெருமானை தவிர்த்து மற்ற விஷயங்களில் பிரீத்தி என்பது இருக்காது. அப்போ எம்பெருமான் விஷயத்தில் மட்டும்தான் பிரீத்தி அப்படின்னு இருக்கும். ஆஸ்தித சகி யுக்தாத்மா மாமேவ அனுத்தமாம் கதிம். எம்பெருமானை அடையவில்லை அப்படின்னால் அப்போது வேற ஒன்றுமே நடக்காது. இப்போது அவனை அடையிறது மட்டும்தான் அவனுடைய குறிக்கோள். மற்ற விஷயங்களை பற்றி அவன் நினைப்பதே கிடையாது. அப்போ ஞானவான் யார்? ஞானவான் தத்விஷேக ஞானவான். எம்பெருமானை பற்றி எவன் ஒருவன் ஸ்பஷ்டமாக தெரிந்து கொண்டுள்ளானோ அது உக்த லக்ஷண ஏவ. அசைவ பூர்வோக்த ஞானித்வாத். எம்பெருமான் வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு எவன் ஒருவன் தெரிந்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் ஞானி. இப்போது பூமிராப்போ அனலோ பூமிராபா இத்தியாரபிய அகங்கார இதி எம்மே பின்னா பிரகிருதிரஷ்டதா அபரேயம் இதஸ்துவன்னாம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் இதி சேதனாச்சேதன பிரகிருதித்வயஸ்ய பரமபுருஷேஷதைக ரசதா உக்தா. 4வது ஸ்லோகத்தில் கூட பார்த்தீங்கன்னா பூமிராபா அப்படின்னு ஆரம்பித்து அச்சேதன பொருள்கள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கூட வெறும் ஜீவனுக்கு மட்டும் பரமாத்மாயத்தமானது சொல்லப்படலை. அச்சேதன பொருள்களாக இருக்கக்கூடியவைகளுக்கும் பரமாத்மாயத்தமானது சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போது அபரேயம் ஜீவபூதாம் அப்படின்னு இருக்கக்கூடியதான 5வது ஸ்லோகத்திலேயே ஆட்டம் சேத்தன பொருள்கள் அச்சேதன பொருள்கள். எப்படி சேத்தன பொருட்கள் எம்பெருமானுக்கு சேஷபூதங்களாக இருக்கின்றனவோ அது மாதிரி அச்சேதன பொருட்களும் எம்பெருமானுக்கு சேஷபூதங்களாக இருக்கக்கூடியவைகள் தான். எப்படி சேத்தன பிரகிருதி துவயசிய சேத்தனன் பிரகிருதி. பிரகிருத்தின்னு சொன்னது அச்சேதன பொருட்களுக்கு உபலட்சணமாக பிரகிருத்தின்னு சொல்லப்பட்டது. பரமபுருஷ சேஷதைக ரசதா பிரதிபாதித்தா. எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமைப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்லப்பட்டது. அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதா பிரபவ பிரளயஸ்ததா மத்த பரதரம் நான்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. நான் தான் இந்த அண்ட சராச்சரங்களுக்கும் சிருஷ்டிஸ்திதி பிரளயங்களுக்கு காரணபூதனாக இருக்கின்றேன். அதில் ஆரம்பித்து ஏச்சைவ சாத்விகா பாவா ராஜசாஸ் தாமசாஸ்ட ஏ மத்த ஏவதி தான் வித்தி நத்வகம் தேஷு தே மயி இது பிரகிருதித்வயஸ்ய. ஏச்சைவ சாத்விகா பாவா. ஏச்சைவ சாத்விகா பாவா ராஜசாஸ் தாமசாஸ்ட ஏ மத்த ஏவதி தான் வித்தி நத்வகம் தேஷு தே மயி இது பிரகிருதித்வயஸ்ய. காரியகாரண உபயாவஸ்தஸ்ய பரமபுருஷாயத்த ஸ்வரூபஸ்திதி பிரவர்த்தித்வம் பரமபுருஷஸ்ய ச சர்வைஹ பிரகாரைஹ சர்வஸ்மாத் பரதரத்வம் த உக்தம். அடுத்தது புனः மறுபடியும் ஒரு ஸ்லோகமானது இந்த இடத்துல சொல்லப்படுறது. உதாரணமாக
ஏச்சைவ சாத்விகா பாவா ராஜசா தாமசாஸ்திரியே மத்த ஏவதி தான் வித்தி. லோகத்தில் எதெல்லாம் இருக்கோ இதெல்லாமே எம்பெருமானிடத்திலிருந்து உண்டானவை என்பதை நீ தெரிந்து கொள்வாயாக. இது பிரகிருதி துவயஸ்ய காரியகாரண உபயாவஸ்தா உக்தா. பரமபுருஷாயத்த ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தித்வம் பரமபுருஷஸ்யைவச்ச சர்வைஹி பிரகாரை. இதெல்லாமே இதனுடைய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்திகள் எல்லாமே பரமபுருஷாயத்தம், பரமாத்மாவிற்கு அதீனமாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் இந்த ஏதத் விஷயக ஞானம், இந்த எல்லா விஷயமான ஞானத்தையும் அவன் பெற்றதனால் மட்டும்தானே அவன் ஞானி அப்படின்னு சொல்லப்படுறான். அத்தः சயேவ அத்திர ஞானி இத்யுச்சதே. இந்த இப்படிப்பட்டதான ஞானியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் தஸ்ய ஞானினா துர்லபத்துவமே உபபாதியதி. லோகத்தில் அப்படிப்பட்டதான ஒரு ஞானி என்பவன் இருப்பதற்கு வாய்ப்புன்றது கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்காது. காமைஹி தைஹி தைஸ்தைஹி கிருதஜானாக பிரபத்யந்தே அந்யதேவதாக தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்தியா நியதாஸ்வயா. காமைஸ்தைஸ்தைஹி கிருதஜானாக பிரபத்யந்தே அந்யதேவதாக தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்தியா நியதாஸ்வயா. இப்போ லோகத்தில் எத்தனையோ ஜீவர்கள் இருக்கிறார்கள். அவளில் ஞானி என்பவன் துர்லபன். எல்லாரும் ஞானி ஆகிட முடியாது. இன்றைக்கி வேணால் வெறுமை சொல்லிக்கிறோம், எல்லோருமே ஞானி அப்படின்னு சொல்லிக்கிறோம். எல்லாருமே குருன்றதுனால தான் சத்குரு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தா. ஏன்னா எல்லாருமே குரு. அது மாதிரி எல்லாருமே ஞானி அப்படின்னு போட்டுன்ட்டா. அதனால தான் என்ன பண்ணார், ஞானி அப்படின்றவன் துர்லபன் அப்படின்னு இங்கே விளக்கி சொல்கிறார். ஸ்வயா பிரகிருத்தியா நியதாக, அதாவது சத்வரஜஸ்தமோமய குணங்களோடு இருக்கக்கூடிய பிரகிருத்தின்றது எப்படின்னா அனாதி வாசனா. அனாதி வாசனையா, அதுவும் அனாதி காலமாக இருக்கக்கூடியதான ஒரு வாசனா. அந்த வாசனையின் மூலமாக நியதாக எப்பவும் அதோடு சேர்ந்தே இருக்கிறார்கள். தைஸ்தைஹி காமைஹி கிருத ஜனாக, அந்த வாசனைக்கு அனுகுணமாக இருக்கக்கூடியதான லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பதார்த்தங்களுடன் சம்பந்தப்பட்டவர்களாக, அந்த பதார்த்தத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹிருத ஜனாக, அபகரிக்கப்பட்ட ஒரு ஜனங்களாக இருக்கா மொத்த பேருமே. அவள் எல்லாம் என்ன பண்ணுறா, அந்நிய தேவதாக, என்னை காட்டிலும் வேறுபட்ட தேவதைகளை தம் தம் நியமமாஸ்தாய, சில தேவதைகளை அடைவதற்கு, தேவதைகளுக்கு பிரீத்தியை ஏற்படுத்துவதற்கு சில காரியங்களை பண்ணிண்டு பிரபத்யந்தே, அந்த இதர தேவதை, என்னை காட்டிலும் இதர தேவதைகளை ஆசிரியித்து சரணாகதியை அடைகிறார்கள். லோகத்தில் இப்படி தான் பார்த்துட்டுருக்கோம். சர்வயேவகி லௌகிக்காக புருஷாக, எல்லா விதமாகவும் லௌகிக்காக புருஷாக ஸ்வயா வாசனையா குணமய பாவ விஷயா நியதாக. இப்போ ஸ்வயா பிரகிருத்தியா எல்லா லௌகிகர்கள் வைதிகர்கள்
இது ரெண்டுத்துக்கான அர்த்தத்தை ஸ்பஷ்டமாக தெரிஞ்சுக்கணும். வேதோக்தமான விஷயங்களை விடாமல் அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் வைதிகர்கள், லோக திருஷ்டியா காரியங்களை பண்ணக்கூடியவர்கள் லௌகிகர்கள். லோக திருஷ்டியா காரியம் பண்ணக்கூடியவர்கள். அந்த லௌகிக புருஷர்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா, ஸ்வயா பிரகிருத்தியா, பிரகிருத்தியினுடைய பாப வாசனையின் மூலமாக குணமய பாவ விஷயா நியதாக, சத்வரஜஸ்தமோமயமாக இருக்கக்கூடிய குணங்களுக்கு ஏற்றா போல தன்னுடைய நியதாக நித்திய அன்விதாக அந்தந்த காரியங்களை பார்த்து கொண்டு செல்கிறார்கள். ஸ்தைஸ்தைஹி, அவரவர்களுக்கு தகுந்தா போல, ஸ்வஸ்வ வாசனானுரூபைஹி, அந்தந்த பிரகிருதி வாசனைக்கு ஏற்றா போல, குணமயைரேவ காமைஹி, புண்ணியம் இருந்தால் சாத்விகமான விஷயங்கள் கண்ணில் படுறது, பாபமே பண்ணியிருந்தால் தாமசமான விஷயங்கள் தான் கண்ணில் படுறது. காமைஹி இச்சா விஷய பூதைஹி ஹிருத மத்ஸ்வரூப விஷய ஜானாக தத்தத் காமசித்தியர்த்தம் அந்நிய தேவதாக மத்வதிரிக்தாக கேவல இந்திராதி தேவதாக நியமமாஸ்தாய, அவர்களை அடைவதற்கென்று சில சில விஷயங்கள் இருக்குது. அந்தந்த லகுவான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அவர்களே அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தாயேவ ஆசிரிய தாயேவ தாஹா தேவதாக ஏவ ஆசிரித்திய அர்ச்சயந்தே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் துர்லபத்துவம்னு எல்லாரும் இப்படி தான் இருக்கா, இதில் நான் ஞானின்றவனை நான் எப்படி தேடுவேன் அப்படின்னு தேடித்தான் பிடிக்கிறேன்றத இங்கே பெருமாள் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். அடுத்து 21வது ஸ்லோகம். யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையார்ச்சித்துமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலம் ஸ்ரத்தாம் தாமேவ வினதாம்யஹம். இது நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு ராத்திரி 8:45 மணிக்கு சொல்கிறேன். தாசன் நம்ம அப்புறம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.